ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டர்போ 3.0. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா அண்டார்டிகா 88. இந்த கேமோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இவன் வந்து சோறு தண்ணி இல்லாமல் ரொம்ப நாளாக இதே இடத்துல இருக்கான். அதனால் இப்போ நம்ம சோத்துக்காண்டி ஒவ்வொரு இடமா தேடி அலைய போகிறோம். அலையலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து போய் எல்லாத்தையும் சுட போகிறோம். இது வந்து நாங்கள் வந்து அதாவது மோட் ஏபிகே ஏற்றி விளாட்றோம். எங்களுக்கு எல்லா கன்னும் கிடச்சிடும். ஆனால் விளாட்றது உண்மை தான், கன்று மட்டும் எல்லாம் கிடைக்கும், அன்லிமிட்டெட் ஆமோ, அவ்வளோதான். இதை நாங்கள் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறோம். டிஸ்க்ளைமர். டேய், எத்தனை பேர் வேணால் வாங்கலாடா, எத்தனை பேர் வந்தாலும். என்னடா இது சிலந்தி? இந்த சிலந்தி பயங்கரமாக இருக்குடா. இவ்வளோ பெரிய கன்று என்கிட்ட இருக்கு பாரு சிலந்தி. என் கிட்ட வந்த உன்னை கொன்றுவேன். இன்னைக்கு இந்த ஸ்பைடர் எல்லாத்தையும் கொல்ல போகிறோம். ஆனால் இந்த கேமு கொஞ்சம் நல்ல குவாலிட்டிலாம் பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. போடு அட்டி மண்டையோடு விழுந்துச்சு. நேராக போனால் 2 குழி விழுந்தா என்ன ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை ரொம்ப நாளாக காணோம். இந்த இடத்துக்குள்ளே மாட்டியிருக்கேன்னு எனக்கு ஃபோன் போட்டு சொன்னார். நான் அவரை காப்பாற்றுறக்காண்டி இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துக்கு வந்தால் என்னை ஒருத்தன் அடிச்சுட்டு அந்த கேவுக்குள்ளே போட்டான். இப்போ அதுலேருந்து தாண்டி நான் போகிறேன். இதிலேருந்து தாண்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்பைடரு சாவுடி. அப்பா எங்கப்பா இருக்க? அப்பா வேற காணோம். வீட்டில் வேற தேடிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்பைடர் வந்துடுது. ஸ்பைடர் என் கொல்லாம விட மாட்டேன். ஆதாரப்பட்ட கிராண்ட்பாவே அடித்து தொங்க விட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுன்னு. ஓகே, இது என்ன இடம்? ஒவ்வொரு இடத்துக்கும் கட்சின்னு வந்துடுது. யாரோ வராங்க. டெமோ கார்கனு. எல்லாம் பார்த்தாச்சு. நீ டெமோ கார்கன்னா நான் பயந்துருவேன் நினச்சா? என்கிட்ட நிறையா கன்று இருக்கு. உன்னைய சுட்டு தள்ளிடுவேன், பொசிக்கிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்டோபர் 18, 1988, 5:42. கடைசி 6 மாசமா இந்த இடத்துல அவங்க அப்பா வாழமிதிரு சுத்திக்கிட்டே இருக்காரு. என்ன ரிசர்ச் செய்யறாரு ஒண்ணுமே தெரியல. என்ன ரிசர்ச் செஞ்சாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரை ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஆபத்துகள் இருக்கு. அதெல்லாம் தடுக்க அவர் மகன் வந்துகிட்டு இருக்கான். டர்போ 3.0 வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இப்ப இந்த கேம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யாராவது ரேடியோ வேற ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? நானே என் ஆள் கூட வெளியே போட்டுன்னு இருக்கேன். சரி, பொழைச்சி போட்டு எங்கள் அம்மா சொன்னதுக்காண்டி எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறேன். கேமை சேவ் பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து இப்போவே சொல்லிக்கிறோம். நாங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டாக தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இவனை பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் இவனை நம்ம சேனலில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோடு பார்ப்பீங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரில. மணி வேறு 11. இப்போ வந்து நாங்கள் இதை எடுக்கிறோம். மேக்ஸிமம் இதெல்லாம் தேவைப்படாது. இந்த டாய்லெட் வேறு என்னடா இது? ஓகே, இது என்னமோ ஜொலிக்குது. அதாவது ஜொலிக்கிறதெல்லாம் வேணும் போல், ஜொலிக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கணும் போல். கீ கார்டு இதுக்கு. ஓகே, வெளியே போவோம். இப்போ நம்ம வெளியே போவோம். இங்கே ஒரு கோட் இருக்கும், கோட்டை மாட்டிக்கிடுவோம். அப்புறம் ஏதோ ஏடி கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஷூ இருக்கே.
ஷூ தானே இது, போட மாட்டேங்கிறான். உள்ள போய் போடுறாடி, போடுறா நேடா. ஸோ நான் சொன்ன ட்விஸ்ட் என்னென்னா, இப்போ நாங்கள் நைட் விளாண்டா இந்த கேமில் வந்து நைட் இருக்கும், காலையில் விளாண்டா இப்போ காலையில் இருக்கும். அதான் இந்த கேமோட ட்விஸ்ட்டு. இந்த ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம போடணுமா? இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். கேமெல்லாம் ரேட் பண்ண முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ரேட் பண்ண முடியாது. அலெக்ஸ், ஜாக், ஹாரி எங்கே இருக்கீங்க? அவங்க வந்து நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டோரிக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து கடைசியில் இந்த கிரெனேடு கண்ணை சுட்டவுடனே நம்மளுக்கும் டேமேஜ் இருக்குது. என்னடா இது? ஓகே, இப்போ நம்ம வந்து நிறைய இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே ஏன்டா வித்தியாசமாக வீடு எல்லாத்தையும் காமிக்கிறீங்க? இந்த டோர் லாக் ஆகிருக்கு, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு காமிக்குது. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிற இடத்துக்கு போகிறோம். இது என்னடா, ஏதோ வால்வு வேணுமா? வால்வு கிடச்ச உடனே எலக்ட்ரிசிட்டி வந்துடுமா? இல்லை, இங்கே இதுக்கு ஜென்ரேட்ரு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஃபியூவலில், ஓ இது வந்து ஃபியூவல் வயர்னு நினைக்கிறேன், அதாவது ஃபியூவல் டேங்கோடது. இந்த டேங்க் வந்து நமக்கு வந்து அந்த டேங்க்கில் இருக்கிற பைப்பில் வால்வை போட்டு திருகி விட்டோன்னா வந்துடும். இது ஃபியூவலு. சரி, ரைட்டு. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போவோம். இந்த இடத்துக்கு போனால் ஏதோ ஒரு கோடாரி மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ கட்டை மாதிரி இருக்குது. உடைக்க முடியுமா இந்த கோடாரியை வச்சு? ஓடடா, ஓட. ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம போய் இந்த எம்மா பெரிய வண்டி, என் வாழ்க்கையில இந்த மாதிரி வண்டியை பார்த்ததில்ல. இதை உடைக்க முடியுமா? ஒட்டட்டா போட்டு ஒட்டட்டா. எவ்வளோ முக்கியம், உடைக்க முடியல. இதை சுட்டு பார்ப்போம். தட்டன்னு சுட முடியுது, ஆனால் உடைக்க தான் முடியல. சரி, ஓகே. அதை உடைக்க முடியலன்னா என்ன, வேறு எதுக்கு வருது? ஃப்ளேம் த்ரோ. நமக்கு எல்லாம் டேமேஜ் ஆகுதுப்பா. இதை வச்சு இதை உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது நம்ம போய் பார்ப்போம் என்ன இங்கே வேறு என்னது இருக்குன்னு. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஸ்னோ மொபைல்ஸ் கீ. இதில் மாட்ட முடியுமா? மாட்டுது. கீ வேணுமா? ஏதோ ஒரு கீ வேணுமா? கிரனேட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஆல்ரெடி மேக்ஸிமம் தான் கன்று எல்லாம். என்னமோ ஒன்று கிடச்சிருக்கு, அது என்னன்னே தெரில. நல்லா இருக்குது பார்க்க, ஹெலிகாப்டர்லாம் போட்டு. சரி, இது நம்ம அந்த வண்டியை வால்வு. இது யார் எழுதுகிற லெட்ரு? அப்பா எழுதுகிற லெட்டரா? இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து எப்படியாவது காப்பாத்து. மறக்காம இந்த பனி வண்டியை சரி பண்ணி கொண்டு வா. அப்பா இந்த இடத்துல நான் இருக்கேன். அப்பா, உனக்காண்டி நான் வரேன்ப்பா. என் ஆள் கூட வெளியே போகாமல் கூட நான் உன்னைய தேடி தான்ப்பா வந்துக்கிட்டு இருக்கேன். உனக்காண்டி நான் வருவேன்ப்பா. வெயிட் பண்ணிட்டே இருப்பா. எங்கே இருக்கியோ அங்கேயே வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த வண்டி தானே உனக்கு வேணும், எப்படியாவது சரி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எங்கள் அப்பாவை காட்டுங்கடா ஒழுங்கா. எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு வராமல் இந்த அண்டார்டிகா விட்டு வெளியே வர மாட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு நான் போகிறேன். இந்த வால்வு எனக்கு வேணும். வால்வு போட்டாச்சு. போட்டு திறந்த உடனே இங்கே வந்து இப்போது எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கும். எலக்ட்ரிசிட்டி ஆன் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி இந்த இடத்த பார்க்கும்போது வித்தியாசமாக கட்சின் ரொம்ப பயங்கரமாக காமிக்கிறாங்க. இந்த கேம் வந்து காலையில் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்ட் 2ல் வந்து அநேகமாக நம்ம காலையில் தான் விளாடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏதோ கீ கார்டு போடணும், நம்ம ஆல்ரெடி அதை எடுத்துட்டோம். இது என்னது, டிரான்சிஸ்டர்னு என்னமோ ஒன்று இருக்குது. இங்கேயும் கேம் சேவ் பண்ணலாமா? சேவ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே. ஓகே, கேம் சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த லாக்கரெலாம் திறந்து பார்ப்போம். எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம். ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. இது என்னது, ஜொலிக்குது என்னமோ, ஏதோ கலெக்ஷனா? சரி, கலெக்ட் ஆகுது. எல்லாம் திறந்து பார்ப்போம். மேக்ஸிமம் இதுலேயும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு கிடைக்காத மட்டும் காமிச்சிட்டு மிச்சதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோ லென்த்துக்காண்டி.
ஓகே ஓகே, எல்லா இடத்தையும் திறந்து பார்த்துட்டே இருக்கோம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். அதாவது போகிறது வர்றது எல்லாத்தையும், அந்தளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ரூமில் மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது, வேஸ்ட்டு இந்த ரூம். இங்கே மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை. மேலே போகிறோம், மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இங்கே அந்த டிரான்சிஸ்டார் எடுத்தோம்ல, அதை போடணும்னு நினைக்கிறேன். இது கீ இருக்குது. எல்லாரையும் கேட்டுக்கோங்க, இந்த இடத்துல ரொம்ப சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. எல்லாரும் ஒரு கண்ணை கையை வச்சுட்டு சுத்துங்க. அந்த நிறுவனம் எதுவும் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொல்லிட்டு வாங்க. ரேடியோவில் நல்ல பாட்டு போட்டு சொன்னாங்க. ஓ, கீ கிடச்சிருச்சு. உங்களை காப்பாற்ற நான் வரேன், வந்துட்டேன் அப்பா, வந்துட்டேன்ப்பா. உங்களுக்காண்டி தான்ப்பா இந்த உயிர், மீதி எல்லாத்துக்கும் இது வெறும் மயிருப்பா. இந்த வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு தாக்கு. அந்த மிருகத்தெல்லாம் விடவே கூடாது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஸ்பைட்ரு. ஓகே, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல அந்த இடத்துல எதுவும் இல்லை. என்னடா இருக்கு? மிருகங்களாம் போடணும். போடு 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 போடு. இப்போ வாங்கடா, எவனாவது இருக்கீங்களாடா? வாங்கடா பாப்போட்டா டே, வாங்கடா டே பாப்போட்டா, வாங்கடா டே. நான் யாருன்னு தெரியும்ல, மிஸ்டர் டர்போ 3.2 அப்படின்னு சொல்லிக்கிறது தான். ஜார்ஜு, இங்கே ஏதோ மேப் இருக்குது. மேப் எடுத்தாச்சு. என்ன மேப்புன்னே தெரில, புதுசாக இருக்குது. ஓகே, இந்த இடத்த சும்மா சுற்றி பார்ப்போம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையும் தட்டன்னு சுட்டு காலி பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போவோம். இப்போ நமக்கு கீ வேறு கிடச்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணு. கீ கிடச்சிருச்சுல, என்னாச்சு? இப்போ நம்ம போய் ஃபியூவல் எடுக்கணும். ஃபியூவல் எங்கே இருக்குன்னா அந்த டேங்க்கில் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். டேங்க்கில் போய் எதாவது டப்பா இருக்கும், அதை போய் எடுப்போம். போய் எடுத்தால் இந்த இருக்குது அந்த டேங்க்கு. போடா போய் எடுறா அந்த டேங்க்கில் போய் அந்த ஃபியூவல் எங்கே இருக்குன்னு பாரு. போடு, சுட்டு பாரு என்ன ஆகுது. யாரையும் பிடிக்காது எனக்கு, எனக்கு பிடிக்காது. நான் தெரியாமல் அதில் போய் சுட்டுட்டேன். அது வெடிக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. திருப்பி இதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, என்னடா வாழ்க்கை இது. இவங்க வேறு வந்துட்டாங்க. சரி, என்னன்னு பார்ப்போம். சரி, இங்கே இருக்குது ஃபியூவல். இதை விட்டுட்டு தேவையில்லாமல் போய் சுட்டு சாகிறதுக்கு வந்திருக்கோம். இந்த பொருள் வெடிக்கக்கூடியது, இதுகிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, இப்போ நல்லா இருக்குது. எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. இந்த மிருகங்களை மட்டும் சுட்டுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வண்டி எடுக்க போகிறோம். வண்டி எடுத்தால் என்னடா, ஃபியூவல் போயிடுச்சு, போட்டேன். ஓகே, எடுத்தாச்சு, போயாச்சு. ஸ்வைங், ஜாலியாக போகிறோம். இந்த கட்சீன்லாம் அவ்வளோ அந்தளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த லெவலுங்கிற மாதிரி இதில் ஒவ்வொரு லெவல் இருக்கும். இதில் இந்த டிரைவிங் பயங்கரமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நான் போய்கிட்டே இருக்கோம். இது ரொம்ப பெரிய இடமா இருக்குது. ஒரு வழியாக இந்த இடம் ஏதோ ஒரு செக் பாயிண்ட் மாதிரி என்னமோ ஒன்று வந்திருக்கு. இதுக்குள்ளே இறங்கி என்னன்னு பார்ப்போம். ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில. ஏதோ ஒரு ஏணி இருக்குது, 2 டப்பா இருக்குது, ஏதோ ஒரு மேப் இருக்குது, அவ்வளோதான். எதுவுமே வேறு எதுவும் இல்லை. இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கேமை சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. மேக்ஸிமம் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். பல தடைகளை தாண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்தால் ஏதோ ஒரு பிரிட்ஜு இடிஞ்சு விழுகுது.
சரியான இடி. இதை தாண்டி நம்ம இப்போ எப்படி போகிறோன்னே தெரில. எப்படியாவது எதாவது போகாமலாம் இருக்க முடியாது, எப்படியும் போக வச்சுருவாங்க. சரி ஓகே, இங்கே வண்டி அது போல் பின்னாடி வந்து நிப்பாட்டிக்கிடுவோம். நிப்பாட்டிட்டு என்ன இதுன்னு போய் பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை, எதுவும் இருக்கிற மாதிரியே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம இதை தாண்டி போக முடியும்? ஏதோ ஒன்று காட்டுது சைடில். என்ன காட்டுது இல்லை. ஸ்பைட்ரு வந்துடுச்சு. ஸ்பைட்ரு போடு தட. வாங்கடா போடு, எல்லாத்தையும் போட்டு தாக்கு. வேறு எவனாவது இருக்கீங்களா? வாங்கடா வாடாடி. யாராவே முரட்டால் ஓடி வந்துட்டு இருக்கியான். போடு. இந்த பூச்சியெல்லாம் எவன்டா கூப்பிட்டேன்? இதை பார்த்தா பயமாகவும் இருக்க மாட்டேங்குது, இவனை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆடியே போடு. நீ இன்னும் சாகலையா? சாவு. ரைட்டு, இங்கே கொஞ்சம் பிளாங்க் மாதிரி ஏதோ இருக்குது, அதை எடுத்து போட்டு பார்ப்போம். போட முடியுது. இதில் தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, வண்டி எடுத்துகிட்டு போனால் ஏற முடியுமா இல்லை உடஞ்சிருமான்னே தெரிலையே. போக முடியுது. சரி, இப்போ எல்லாத்தையும் தாண்டி போய் அந்த இடத்த ரீச் ஆகும். இங்கே ட்ரில்லிங்னு என்னமோ ஒரு பிளேஸ் வந்துருச்சு. அந்த பிளேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். உள்ளே போயிடுச்சு. ஆமாம், அதே பிளேஸ் தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்ஸ்பெக்ட் த மெயின் பில்டிங்கை வந்து உள்ளே போய் பார்க்க சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். எதிரிங்கெல்லாம் வந்துட்டாங்க. போடு, எல்லாத்தையும் போட்டு தாக்கு. இவங்களெல்லாம் எதுக்கு வரானே தெரில. சரி, இப்போ எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறோம். போட்டு தள்ளியாச்சு. மெயின் பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரி ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம்? எல்லா இடத்தையும் தேடி பார்ப்போம். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இவங்க தான் இருக்காங்க. கோடாரி வச்சு ஒரு அடி போட்டாலே இவங்க செத்துடுறாங்க. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல மேக்ஸிமம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்க மாட்டேங்குது. சும்மா இந்த மேப்பு அது மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரூம் இருந்துச்சு. இதுக்குள்ளே போய் பார்த்தா எவனும் இருக்கியான். யாரா இவன் யாருன்னு தெரில. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டில் ஒருத்தனாக இருப்பான் போல். செத்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, செத்துட்டான். இனிமேல் இவனை வச்சு என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் திருப்பி நம்மளே ஒரு வாட்டி சுட்டு பார்ப்போம், எந்திரிக்கிறானான்னு பார்ப்போம். அப்படியாது போடு. சரி, பக்கத்தில் ஏதோ ஒன்று ஜொலிக்குது. கீ கார்டுன்னு நினைக்கிறேன். கீ கார்டு இருந்துச்சு. நம்ம பார்க்குறான். யாராவே உள்ளே போறியா? நம்ம அப்பான்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் லைட் சர்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போனா தான் அவன் அங்கே போவானா. ஏன்னா கீழே இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நினைக்கிறேன். நிறைய எனிமிங்க வேறு வராங்க. எல்லாத்தையும் அடித்து முடிச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம கீ கார்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே தான் ஆமோ எல்லாம் இருக்குது. டார்ச் லைட்டும் கிடச்சிருச்சு. வேறு எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரில. டார்ச் லைட் கிடச்சிருச்சு. நம்ம நேரம் அங்கே இதுக்குள்ளே தான் நம்ம அப்பா போனார். இங்கே நிறைய பேர் வந்துட்டு போனாயே. நம்ம அப்பா குழிக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போய் நம்மளைக்காண்டி வேறு வேலை பார்க்க போகிறாரு. ஓகே, இதெல்லாம் இருக்குது. இந்த அண்டர் கிரவுண்ட் யாரா இவன்? போடு. கிரனேட் கன்று போச்சு. நமக்கும் லைஃப் குறைஞ்சிருச்சு. 26 லைஃப்லேருந்து 3 மெடிக்கெட் போட்டு தான் 100% வந்திருக்கு. போட எல்லாம் ஒன்றால் தான், எல்லாம் ஒன்றா. இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்தால் நிறைய வழி வேறு பிரியுது. இது என்னதுடா? இது நம்ம ஆரம்பத்தில் எந்திரிச்சோமே அந்த இடம் மாதிரியே இருக்குது லைட்டாக பார்க்க. சரி ஓகே, எல்லா இடத்துக்கும் போவோம். இவங்க வேறு நடுவில் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம நேராக போய்கிட்டே இருப்போம். எனக்கு அப்பாவை பார்க்கணும். எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னே தெரில. அப்பா வந்துருங்கப்பா. சும்மா வந்த இடத்துக்கே நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். இது என்னன்னே தெரில. சும்மா நம்ம கைக்கு தோன்ற காலுக்கு தோன்ற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முட்டு சந்து. இப்படி நான் 5 நிமிஷத்துக்கு மேலே சுற்றி எப்படியோ இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேயும் பார்த்தா ஒருத்தன் இருக்கான். அவனையும் போட்டு தள்ளியாச்சு. இதோட ஷெல்டர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா இங்கே தான் தங்கியிருப்பார். இங்கே எதுவும் இல்லை. 80 கிட்ட அது மட்டும்தான் இருக்குது. யாரா இவன்? போட்டுற போகிறேன்.
வேற என்ன இருக்குங்க? கேம் சேவ் பண்ணுறது இருக்குது, வேறு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. இங்கே ஏதோ ஒரு மேப்புன்னு நினைக்கிறேன், கேவ் மேப்பு, அதாவது இந்த இடத்தோட மேப்பு, அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆமோ இது என்னமோ ஒரு மிருகத்தை பற்றி எழுதியிருக்கேன். ஆமாம், ஒன்றுமே இல்லை. எதுக்குடா இந்த இடம்? சும்மா வெட்டியாடா. சரி போவோம், அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்து இங்கேயும் ஏதோ ஏடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன? இப்படியே போனால் இதை தாண்டி தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே போவோம். தாண்டி தாண்டி போடா, குதிச்சு போடா. போனால் இங்கே ஏதோ ஒரு பச்சை கலரில் இடம் ஒரு சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு எதுவும் கேவலமாக இல்லை. இங்கே வேற இவங்க வேற, ஏண்டா என் வழியில் குறுக்கிட்டு என்னை நாசம் பண்ணுறீங்க? பாய் பாய், டாடா. மகனே, உயிரோட இருக்கியா? அப்பா வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாரு. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், உயிரோட தான் இருப்பேன். அப்பாவை அந்த மிருகங்களை துரத்திக்கிட்டே இருக்கு, அதனால அப்பா ஓடிக்கிட்டே இருக்கேன். நீ என்னை காப்பாற்றுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுற. அந்த மிருகங்க வர்றதுக்குள்ள இப்ப நான் ஓடி ஆகணும். உன்னை ஒரு பத்திரமான இடத்துல போட்டு நான் ஓடிடுறேன். ஒரு அணுகுண்டு இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட தான் நான் இருப்பேன். எந்த அணுகுண்டு நான் தெரியல, அந்த இடத்துக்கிட்ட இருப்பேன். எப்படியா வந்து காப்பாத்திட்டு, உனக்காண்டி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. எங்கள் அப்பாவை நான் பார்த்துட்டேன், அவர் எங்கேயோ போயிட்டார் என்னை இங்கே விட்டுட்டு. நான் என் ஆள் கூட வெளியேவாது போயிருப்பேன். என்னைய வந்து ஏன்டா இங்கே வர வச்சு கொல்ற? நீ போடணுன்னா நீ மட்டும் போக வேண்டியது தானே, என்னை காப்பாற்ற வர வச்சு ஏன்டா டார்ச்சர் பண்ணுற? போடா அங்கிட்டு. ஓகே, இதோட நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் மேக்ஸிமம் கேமை முடிக்க ட்ரை பண்ணுவோம், இல்லைனா பார்ட் 3 தான் முடிப்போம். திருப்பி நம்ம வந்த இடத்துக்கே வரோம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். Ha 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 ha